இப்போ நான் பேசுகிற புக் வந்து பிராண்டே மித் அப்படிங்கிறது வந்து பிராண்டே சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 1830s 40sல நாவல்ஸ் எழுதின 3 சிஸ்டர்ஸை பற்றின ஒரு புக் இது. இது ஃபிக்ஷன் கிடையாது. ஃபிக்ஷன் எழுதின 3 சிஸ்டர்ஸை பற்றின அந்த 3 சிஸ்டர்ஸ் பற்றி படிக்கும்போது நான் முதல்ல அவங்க என்ன மாதிரி புக்ஸ் எழுதுனாங்கன்னு சொல்லிக்கிறேன். ஒன்று வந்து அவங்களுக்கு தமிழில் எதுவுமே டிரான்ஸ்லேஷன் ஆகலை எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்று சிலபஸில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்கிறவங்களுக்கு தான் பெரும்பாலும் இப்போ ஃபெமிலியராக இருப்பாங்க. அகடமிக் சர்க்கிள்குள்ளே மட்டும்தான் இங்கிலீஷில் படிக்கிறோம். மற்றபடி இவங்க மற்ற ஃபேமஸ் ரைட் இப்போ டிக்கன்ஸ் எல்லாம் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. அது லாரன்ஸ் படிச்சு அந்த மாதிரி இவங்களுக்கு பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க புக்கோட கதை மட்டும் அவுட்லைனாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ரொம்ப போர் அடிக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரி படிக்கிற மாதிரி இருக்குது. இதில் என்ன இருக்குது விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இவங்களுக்கு இந்த 3 சிஸ்டர்ஸில் சார்லட், எமிலி, ஆன் அப்படின்னு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. 3 பேருமே நாவல்ஸ் தான் எழுதியிருக்காங்க. ஒரே ஒரு கலெக்ஷன் அவங்க எல்லாரோடும் சேர்ந்து ஒரு போயம் புக்கு, ஒரு போய்ட்ரி கலெக்ஷன் ஒன்று இருக்குது. அதுதான் அவங்களோட முதல் புக். அப்போ இருந்தே அவங்க ஆண்கள் பெயரில் தான் இவங்க புக்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணாங்க. இவங்க எழுத ஆரம்பிச்ச அப்புறம் தான் வர்ஜீனியா வுல்ஃப் அவங்க எல்லாருமே ஜார்ஜ் எலியட் அப்படின்னு சொன்னாங்க. ஜார்ஜ் எலியட்ங்கிறவங்களும் பெண் தான், அவங்களும் ஆண் பெயரில் தான் எழுதினாங்க. ஜேன் ஆஸ்டின் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் படம்லாம் வந்ததுனால. ஸோ இவங்க எல்லாருமே அந்த பீரியடில் விக்டோரியன் பீரியட் பிரிட்டிஷில் ஆண்கள் பேரில் தான் எல்லாருமே எழுதினாங்க. இல்லைன்னா நம்மளை ஒரு சீரியஸ் ரைட்டராக எடுத்துக்க மாட்டாங்க இந்த சொசைட்டிலங்கிறதுனால பெண்கள் அப்படி தான் எழுதினாங்க. இவங்களோட பீரியடில் பெண் ரைட்டர்ஸ் ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிட்ட காலம் தான். யாருமே எழுதலை, இவங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலும் ஆண்கள் பேரில் எழுதினாங்க. ஃபேமிலி ட்ராமாஸ் எழுதுறது, ஒரு நல்ல பெண் எப்படி இருக்கணும், ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் எழுதுறது, ஒரு ஹோம் சயின்ஸ் மாதிரியான புக்ஸை தான் அவங்களால எழுத முடிஞ்சது. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க சொசைட்டி. நாவல்ஸே அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இந்த 3 பேரோட புக்குமே ரிலீஸ் ஆன உடனே பயங்கர கான்ட்ரவர்சிஸ் தான் வந்து. அப்போ இந்த புக்கு படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து கதையாக மட்டுமே சிலபஸில் சொல்லி கொடுத்தாங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த சார்லட் பிராண்டேங்கிறவங்க தான் அக்கா, இவங்க 3 பேரில் சீனியர். அவங்க தான் ரொம்ப ஃபேமஸும் கூட இவங்க 3 பேர். அவங்களோட ஃபேமஸ் புக் வந்து ஜேன் ஆயர் புக்கு. அந்த புக்கு வந்து தமிழில் சாந்தி நிலையம்னு ஜெமினியோட ஒரு படம். அது வந்து அந்த புக்கு தான் சாந்தி நிலையம் படம். ஸோ கதை வந்து அரங்கூல அந்த படம் தான் கதை. அப்போ அது மூவியாக எடுத்தாங்க சார். அது இந்த புக்கு தான் பேஸ். அப்போது சாந்தி நிலையம் கதையெல்லாம் என்னன்னு ஒரு புக்காக நம்ம படிக்கிறது, ஒரு நாவலாக போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தோணும். இன்னொரு ரைட்டர் எமிலி அப்படிங்கிறவங்க 2வது சிஸ்டர், அவங்க எழுதின புக் வந்து உத்ரிங் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரொமான்டிக் நாவல் தான். ஒரு ஒப்சசிவான ஒரு லவ் ஸ்டோரி. டீனேஜில் காலேஜ் டேஸில் படிக்கும்போது நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேன்சியான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும். என்ஜாய் பண்ணி படிச்சிருப்போம் நிறைய பேர். அதில் வர அந்த ஹீரோ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு சொல்கிற டெஃபினேஷன் வந்து டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்கள் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுற ஒரு டாமினண்ட்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆண் இருந்தால் அதை இன்னைக்கு நம்ம எப்படி டாக்ஸிக்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஹீரோயினும் ஈக்குவலி டாமினண்ட்டாக இருப்பாங்க. 2 பேருமே ரொம்ப ரஃபியன்ஸாக இருப்பாங்க. சிவிலைஸ் ஆகலைன்னு அவங்க சுற்றி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி. 3வது சிஸ்டர் எழுதியிருக்கிற புக் வந்து கொஞ்சம் ரெவல்யூஷனரியாக இருந்தது, கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக சொசைட்டிக்கு சூட்டபிளான ஒரு டோனில் எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் 3வது சிஸ்டரோட புக் வந்து இன்றைக்கும் நீங்கள் தேடி தான் கண்டுபிடிக்கணும், அவ்வளோ பாப்புலர் ஆகவே. இவங்க 3 பேரோட புக்குமே ரிலீஸ் ஆனவுடனே கடுமையான எதிர்ப்பு இருக்குது அவங்களோட சொசைட்டி. சாந்தி நிலையம் மாதிரி ஒரு கதை, ஒரு பெரிய பணக்கார வீடு, இவங்க எல்லாருமே ஜேன் ஆஸ்டினாக இருக்கலாம், ஜார்ஜ் எலியட், இவங்க எல்லாரோட கதையிலுமே ஹீரோயின்ஸ் தான், ஹீரோ கிடையாது பெருசாக. ஹீரோயின்ஸ் எல்லாருமே யாருன்னு பார்த்தோம்னா கவர்னர்ஸ்னு ஒரு பொசிஷனை சொல்கிறாங்க. அங்கே விக்டோரியன் இதில் மிகப்பெரிய பணக்காரங்க, மேன்ஷன்ஸில் வாழ்றவங்க, அவங்க வீட்டிலலாம் அவங்களோட பெண் குழந்தைகளை வளர்க்குறதுக்கும் ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறதுக்கும் அவங்க எப்படி இந்த சொசைட்டிக்கு சூட்டபிளான பெண்ணாக உருவாக்கணுங்கிறதுக்கும் சொல்லிக் கொடுக்குற ஒரு வேலை தான் கவர்னர்ஸ். அந்த கவர்னர்ஸுங்கிறது ஒரு தனியாக நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொஃபஷனாக அப்போ இருந்திருக்கு நிறைய பேருக்கு. அவங்களோட ரொம்ப லாங் ஹவர்ஸ் ஒர்க்
அன்னைக்கு வந்து விக்டோரியன் பீரியடில் பெண்களுக்கு 2 ப்ரொஃபஷன் தான் இருந்துச்சு. ஒன்று வந்து கவர்னர்ஸ் ஆகும், இல்லைன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகும். இது 2 தான், வேறு ப்ரொஃபஷன் கிடையாது பெண்களுக்கு. இந்த 2 ப்ரொஃபஷனுக்குமே போகிறவங்க வசதி இல்லாமல் தன்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆண் இல்லாத பெண்ணும் கல்யாணம் ஆகாத பெண்களும் மட்டும்தான் இந்த வேலைக்கு போகிறாங்க. அவங்களோட ஹவர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 17 to 18 ஹவர்ஸ் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. இன்னொன்று வீட்டில் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் அங்கே ஹோம் ஸ்கூலிங் இருந்தால் அவங்க அங்கேயே தங்கிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஜாலியாக தானே இருக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சர்வெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஃபேமிலின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இவங்க யாருங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸோடவே அந்த வீட்டுக்கு இது என்னோட வீடுன்னு அவங்க ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் வேலைக்காரங்க லெவலில் கீழே இறக்கவும் மாட்டாங்க. எந்த அடையாளமும் இல்லாமல் எவ்வளோ இதில் வெளியில் போயிடலாங்கிற மாதிரியான ஒரு தவிப்போடு தான் அந்த லேடிஸ் எல்லாருமே. ஸோ பெரும்பாலான நாவல்ஸ் இந்த டைமில் வந்ததுன்னா அவங்கள பேஸ் பண்ணி தான் கதைகள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த புக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்கிறதுனால இப்போ நான் காலேஜில் ஜெயநாயகம் உத்தரிங் ஹைட்ஸ் 2 தான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரைட்டர்ஸ் நல்லா இல்லை, இது படிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் வேறு எந்த புக்குமே அவங்களுக்கு நான் படிக்கல. இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் போய் இந்த 3 சிஸ்டர்ஸோட எல்லா புக்கும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா புக்காக நல்லா இல்லை, இன்றைக்குமே நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது படிக்க வேண்டிய புக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்க எழுதியிருக்கிற பீரியடில் இவங்க எழுதியிருக்கிற விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய புரட்சியாக தான் இருந்தது அப்படிங்கிறது இது படித்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று இந்த லுகாஸ்டா மில்லர் அப்படிங்கிறவங்கள நான் ரொம்ப வியந்து பார்த்தேன். ஏன்னா இந்த பிராண்டே சிஸ்டர்ஸை பற்றி 50-100 புக்கு 1800s இருந்து இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்காங்க அந்த ரைட்டர்ஸை பற்றி. அத்தனை புக்கையும் இவங்க ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு டீப் அனாலிசிஸ் வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. நிறைய செக்மெண்ட்ஸாக பிரித்து சொல்லியிருக்காங்க. நான் ஒரு செக்மெண்ட்டாக சொல்லிட்டேன், ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ பிராண்டே சிஸ்டர்ஸ் பற்றி முதல்ல சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய வீட்டில் எல்லாருமே 30-35 வயசுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க. 6 பேர் இருக்காங்க. ஆமாம், இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட்ல இருந்து தான் வரிசையாக இறந்துட்டே வராங்க. ஒருத்தர் 28 வயசுல, இன்னொருத்தர் 29 வயசுல. ரொம்ப ஃபேமஸான சார்லெட்டுங்கிறவங்க தான் லாங் டைம் வாழ்ந்தவங்கன்னு சொல்றாங்க. அவங்க 38 வயசுல இறந்து போயிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்குள்ள இவங்க எழுதின புக்ஸ் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும், ஆனால் நீங்கள் யூரோப்பியன் சொசைட்டியில் ரொம்ப பாப்புலரான புக்ஸ். ஃபெமினிஸ்ட்ஸ் எல்லாருமே எடுத்து ரெக்கமெண்ட் பண்ணி படிக்கிற ஒரு புக்காகவே. ஏன் ஃபெமினிஸ்ட்ஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா கவர்னர்ஸாக கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இது கான்ட்ரவர்சி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. இது என்ன கான்ட்ரவர்சி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். புக்கு மூடி வச்சுட்டு அதை தேடி பார்க்கும்போது அவங்க ஒரு கொட்டேஷன் சொல்லி இது பயங்கரமான புயலை கிளம்பிச்சு விக்டோரியன் சொசைட்டியில் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 3வது சிஸ்டர் ஆன் அப்படிங்கிறவங்க டெனன்ட் ஆஃப் த வைல்ட் ஃபெல் ஹால் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதினாங்க. அது அவங்களோட 2வது புக். அந்த புக்கோட அவுட்லைன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அது கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரிமோட்டான ஒரு வில்லேஜ்க்கு வந்து ஒரு யங்கான ஒரு பொண்ணும் சின்ன ஒரு மகன், அவங்களுக்கு ஒரு 6 வயசு இருக்கிற ஒரு பையனை கூட்டிட்டு அவங்க வந்து செட்டில் ஆகுறாங்க. ரொம்ப வருஷம் கூட்டி கிடந்த ஒரு வீட்டில் வந்து அவங்க செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு கூட யாருமே இல்லை, 2 பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய மீன்ஸ் ஆஃப் லிவிங் வந்து இவங்க பெயிண்டிங் பண்ணுவாங்க, அதை விற்று அதில் தான் அவங்க சர்வைவ் ஆகிருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கும்போது தனியாக இருக்காங்க, கூட ஆண் யாருமே இல்லை. இவங்களே ஆர்டிஸ்டாக இருந்து அதை சேல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த சொசைட்டி வந்து அவங்கள ரொம்ப ஒரு அவுட்காஸ்டாக பார்த்துது. அப்போவே அவங்க அந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க யாரும் அந்த பெண்ணை வந்து தப்பாக பார்த்தாங்க, யாருமே கூட சேர்த்துக்கல, பழகிறதுக்கே வந்து விரும்பலை. இந்த கதையை எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு யங் மேன் வந்து அந்த பொண்ணு மேலே ஒரு ஈர்ப்பு வந்து இது வித்தியாசமாக இருக்குது, இந்த மாதிரி ஒருத்தவங்க நம்ம பார்க்கலையேன்னு ஒரு அட்ராக்ஷன் வருது. அதை பற்றி அவரோட ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற லெட்டர்ஸ் மூலமாக இந்த கதையை சொல்கிறாங்க. ஸோ அந்த மேனோட ஆங்கிளில் தான் இந்த பெண்ணை பற்றி நமக்கு முதல்ல இனிஷியலாக சொல்லிட்டே வரும். அதுக்கப்புறம் அந்த பெண் யார் அப்படிங்கிறத விசாரிக்கும் போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப அப்யூசிவான ஒரு மேரேஜில் அவங்க இருக்காங்க. பயங்கரமான குடிக்கு அடிமையாகி ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுற ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு தான் இங்கே வராங்க. இனிஷியலாக அவங்க வந்து அவங்களோட அப்யூஸ் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிறாங்க. ஃபிசிக்கல் அப்யூஸும் கொடுத்துக்கிறாங்க, ஃபேமிலியில் அவங்களோட இல் ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்துக்கிறாங்க, பிடிச்சிட்டு வந்து தினம் அடிக்கிறது, இது எல்லாத்தையுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் 5 வயசு 6 வயசு இருக்கிற பையனுக்கு புரிய பழக்கிறது, அந்த மாதிரியான பழக்கத்தை வந்து கொண்டு வரும்போது பயந்து அந்த பையனை கூட்டிட்டு
ஸோ இது வந்து விக்டோரியன் சொசைட்டினால ஏற்றுக்கவே முடியல. இது ஏன் ஏற்றுக்க முடியல? ஒரே ஒரு வரியை சொல்லி அவங்க பயங்கரமாக இது எவ்வளோ பெரிய தப்பு, இப்படி ஒரு புக்கை ஒரு ரைட்டர் எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன வரி அப்படின்னா, பையனை வந்து 5 வயசு பையனுக்கு குடி பழக்கிறாரு ஒரு அப்பா வந்து. அந்த பையனை காப்பாத்துறதுக்காக அவங்க அந்த இழுத்துட்டு போய் அந்த குழந்தைய ரூம்குள்ள விட்டுட்டு கதவை சாத்திடுறாங்க. ஒரு ஆண் மூஞ்சிக்கு நேரம் தப்புன்னு கதவை சாத்திட்டாங்கன்னு ஒரு டயலாக் இருக்கு. இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு இந்த புக்கை பேன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரியான 1-2 டயலாக்ஸ் தான் இந்த 3 ரைட்டர்ஸோட புக்லேயுமே ரொம்ப சொசைட்டியை ஷாக் ஆக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கிட்ட ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு பெண் கல்யாணத்துல இருந்து வெளியில வந்து குழந்தைய கூட்டிட்டு வந்து இருக்காங்கிறது மாரலி ஷாக்கிங் மட்டும் கிடையாது, அன்னைக்கு இங்கிலீஷ் சொசைட்டில அது இல்லீகலும் கூட. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு அப்படிங்கும்போது இந்த பொண்ணை வந்து நீங்க ஹீரோயினா வச்சு கதை எழுதிருக்கீங்கிறது தான் அவங்களோட எதிர்பார்ப்பு. ஜெய் நாயர் அப்படிங்கிற புக்லேயும் பார்த்தீங்கன்னா சாந்தி நிலையம் தான் கதை. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹீரோவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஹீரோயினுக்கு கவர்னஸாக வரவங்களுக்கு அவங்க 2 பேருக்குள்ளேயும் காதல் வருது. அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஹீரோயினுக்கு வந்து இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு முதவே அப்படிங்கிறது தெரியும். அந்த ஹீரோயின் வந்து ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு ஹீரோயின். ஸோ நான் வந்து அங்கே வந்து கல்யாணம் ஆனவங்க திரும்ப ரீமேரேஜ்ங்கிறது அப்போ சட்டத்தில் கிடையாது. அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து அவங்க அதை மறுத்துடுறாங்க. அந்த கல்யாண நேரத்தில் அவங்களுக்கு தெரிய வருது, நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்துடுறாங்க. அப்போ அந்த ஹீரோ வந்து அந்த பெண் வந்து மனநிலை சரியில்லாதவங்க, ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதனால நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நாட்டை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த பெண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காதல் அவங்க மேலே இருக்கு. ஆனால் ரிலீஜியஸாக இது தவறு, மாரலாக இது தவறு அப்படிங்கும்போது அவங்களோட ஆசையை வந்து அவங்க வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மனசுக்குள்ள அந்த காதல் இருந்தாலும் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க தன் கூடவே ஒரு சண்டையை நடத்திக்கிறாங்க. அந்த கல்யாணம் வேண்டாம், அந்த ஊரை விட்டு அவங்க வந்துடுறாங்க, வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் அந்த படத்தில் மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஹீரோக்கு ஒரு கை போயிருக்கு, ஒரு பார்வை போயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வந்து அந்த மனைவி இறந்துட்டாங்கன்றதுக்கு அப்புறமா தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அந்த கதை இருக்கு. ஆனால் இந்த கதையிலையும் கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியாம இருந்தா கூட ஒரு பெண் வந்து தன்னோட காதலை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரியான சீன்ஸ் இருக்கு. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஒரு பெண் எப்படி போய் காதலை வந்து சொல்ல முடியும்? இது வந்து ரொம்ப வல்கரா இருக்கு. அதனால வந்து இதை வந்து யாரும் படிக்க கூடாது. 25 வயசு வரைக்கும் தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த புக்கு கண்ணில் படாம வச்சிருந்த ரைட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப பயங்கரமா ஃபேமஸான நிறைய பெண் எழுத்தாளர்களே அவங்க வீட்டு பெண் குழந்தைங்கன்னு வரும்போது இந்த புக்கை அவங்க குழந்தைங்களை படிக்க அலோவ் பண்றதில்லை. ஏன்னா பெண்களை வந்து தவறான பாதையில நடத்திடும் இது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி கவர்னன்ஸ் கிட்ட சொல்லும் போது சில வீட்டில் அந்த புக் இருக்கு, அவங்க படிக்க விரும்புறாங்க அப்படிங்கும்போது அதை கவர்னன்ஸ் படிக்கணும், குழந்தைங்க உட்காந்து கேட்கணும். இந்த எல்லா போர்ஷனையும் கட் பண்ணிட்டு ஒரு கதை சொல்றாங்க அவங்க புக்ல இல்லாத மாதிரி. இப்படிதான் இருந்தது அப்படின்னு. இது மாதிரி இவங்க 3 பேரும் தன்னை ரைட்டர்ஸா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு வெளியில வர்றதுக்கு நடந்த ஸ்ட்ரகிள் தான் ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ்ல சொல்லி. முதல்ல ஆண் பேர்ல எழுதணும், ஏன்னா ஏற்றுக்க மாட்டாங்க, பப்ளிஷர்ஸ் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க அப்ரோச் பண்ணும்போது. அப்போ தான் ஒரு நல்ல ரைட்டர் தானாங்கிற சந்தேகம் வேற அவங்க எல்லாருக்குமே இருக்கு. இதை பப்ளிஷ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தவிப்பு அவங்களுக்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல இருந்த ஒரு போயட் லாரட் இருக்காரு, ராபர்ட் சவுத்தின்னு சொல்லிட்டு ஒரு போயட் லாரட். அவர் அவ்வளோ பெரிய ரெகக்னிஷன் கிடைச்ச ஒரு ரைட்டராக இருந்தும் இந்த வேர்ல்டில் அவருக்கு இவங்களோட காப்பியை அனுப்பிச்சு சாக்லேட் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்குறாங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் கேட்கும்போது அவர் ஒரே ஒரு ஒப்பீனியன் மட்டும்தான் சொல்கிறாரு, ஆர்ட்டுங்கிறதும் இலக்கியங்கிறதும் பெண்களுக்கான இடம் கிடையாது அப்படின்னு மட்டும்தான் அவர் சொல்கிறாரு. அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிஸ்டர், இந்த எமிலிங்கிற சிஸ்டர் வந்து ஒரே ஒரு புக் தான் எழுதியிருக்காங்க, குதிரிங் ஹைட்ஸ்ல அந்த லவ் ஸ்டோரி தான் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து இந்த 3 பேருக்குள்ளேயே அவங்க ஒரு அவுட்காஸ்டாக தான் இருக்காங்க. அவங்க பெருசாக யாரை பற்றியும் கண்டுக்கிறது கிடையாது. மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கங்கிற கவலை எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. பட் இந்த சார்லட் பிராண்டேக்கு வந்து தான் ஃபேமஸ் ஆகணும், தன்னை இந்த சொசைட்டியை அங்கீகரிக்கணுங்கிற ஒரு பெரிய ஆசை. அதனால தான் அவங்க அந்த போயட் லாரட்டுக்கு வந்து தன்னோட புக்கு முதல்ல அனுப்புகிறாங்க. அப்போது அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்போது நிஜமாவே அவங்க நினைக்கிறாங்க நம்ம அவுட்காஸ்ட் தான், நம்ம எழுதக்கூடாது
இருக்காது போல, பெண்களுக்கான இடம் இது இல்லைன்னு சொல்றாங்க, இவ்வளோ பெரிய ஆள் சொல்லும்போது உண்மையா இருக்குமோங்கிற பயத்துல கொஞ்ச நாள் எழுதாமலே இருக்காங்க. அந்த டைம்ல இந்த எமிலியோட போயம்ஸ் வந்து அவங்க டேபிள்ல பார்த்து இவங்க எடுத்து படிச்சுட்டு நீ இவ்வளோ நல்ல கவிதைகள் எழுதியிருக்க அப்படின்னு படிக்கும்போது அந்த எமிலி பயங்கரமா கோவப்படுறாங்க. இது என்னோட பிரைவேட் ஸ்பேஸ், நீ என்னோட போயம்ஸ் எடுத்து படிச்சிருக்க கூடாது. அப்புறம் பயங்கரமா அந்த சிஸ்டர்ஸ் கூட சண்டை வருது. அதுக்கப்புறம் தான் அவங்களோட முதல் புக்கா 3 பேரோட கவிதைகளையும் சேர்த்து முதல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒரு புக் எழுதுனதுக்கு அப்புறம் எமிலி இறந்துடுறாங்க. அந்த டைம்லேயே ஆன்ங்கிற சிஸ்டரும் 2 நாவல் எழுதியிருக்காங்க. 2 நாவல் எழுதுனதுக்கு இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்க்கே வராங்க. இவங்களோட இந்த கான்ட்ரவர்சியே இவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணுது. தப்பான விஷயத்துக்கும் ஒரு அட்ராக்ஷன் வருங்கிற மாதிரி தான் வருது. இவங்களை செலிப்ரேட் பண்ணலை யாரும், ஆனால் சேல்ஸ் நிறைய ஆக ஆரம்பிக்குது, இவங்க கவனிக்கப்படுறாங்க. அந்த டைம்ல அந்த லிட்ரரி சர்க்கிள்ல இருந்த எலிசபெத் கேஸ்கல்ங்கிற ஒரு இன்னொரு ஃபீமேல் நாவலிஸ்ட் தான். அவங்க வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல் சொல்றது அவங்க வசதியான இடத்துல இருக்காங்க. அவங்களோட புக்ஸ் வந்து அந்த விக்டோரியன் நாம்ஸுக்குள்ள பொருந்துற மாதிரியான புத்தகங்கள்லாம் அவங்க எழுதுறாங்க. பெண்ணா இப்படிதான் இருக்கணும், இதை பாடம் நடத்தி கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ரீச்சிங்காகவே அவங்களுடைய எழுத்துக்கள் இருக்கிறதுனால அவங்க ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க கிட்ட இவங்க உதவியா போய் ஒரு நட்பு அவங்களுக்குள்ள ஏற்படுது. எலிசபெத் கேஸ்கல் தான் முதல் தொடக்கம். இது ஒரு மித்துன்னு சொல்றாங்க. இந்த புக்கோட பேரே பிராண்டே மித் அப்படிங்கிறது ஏன் சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் பிராண்டே சிஸ்டர்ஸோட புத்தகங்களை விட பிராண்டே சிஸ்டர்ஸோட லைஃப் தான் எல்லாருக்குமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது. ஸோ அதுக்கு வந்து முதல் காரணம் வந்து எலிசபெத் கேஸ்கல் இந்த சார்லட் பிராண்டேயோட லைஃப்ல ஒரு பயோகிராஃபியா அவங்க இறந்த உடனே எழுதுறாங்க. இறந்த உடனே எழுதும்போது அவங்க செஞ்ச ஒரு தவறு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. யுகாஸ்டர் அவங்க என்ன பண்றாங்கன்னா, எனக்கு இந்த ரைட்டரை பிடிச்சிருக்கு, சொசைட்டி இவங்களை பயங்கரமா கரிச்சு கொட்டுறாங்க, ஸோ இப்போ இவங்களை எப்படி ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க சார்லட் பிராண்டேக்கும் அவங்களோட மற்ற சிஸ்டர்ஸ்க்கும் ஒரு சாயம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க ஒரு மோர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஹைலேண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய புல்வெளியா இருக்கிற ஒரு ரிமோட் ஏரியாவை அவங்க மோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த பிராண்டே சிஸ்டர்ஸ். அவங்க அப்பா வந்து சர்ச்சில் ஒரு பாஸ்டராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தோட சிவிலைஸ்டு சிட்டிஸோட அவங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை, அம்மா கிடையாது. ஸோ அப்பா வந்து ஒரு மோசமான ஒரு ஆள். அவங்க வந்து குடிச்சிட்டு தகராறு பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துக்கிறவர், இவங்களை அடிமைப்படுத்துறவர். அவங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு முரட்டு பைத்தியக்கார மாதிரி காமிக்கிறாங்க கேஸ்கல் அவங்களோட எழுது. உண்மையில வந்து இவங்க எழுதுறதுக்கான முக்கியமான காரணமே அவங்க அப்பா தான். ஏன்னா அப்போ வந்து பைரன் எல்லாம் கூட ஒரு அவுட்காஸ்டா தான் பார்த்தாங்க. பைரனோட கவிதைகளையுமே எல்லாருமே படிக்கக்கூடிய கவிதைகளா சொன்னதில்லை, அது அவுட்காஸ்ட் தான். அப்போ அவங்க அப்பா வந்து அந்த மாதிரியான எல்லா எழுத்தாளர்களோட புத்தகத்தையும் தன்னோட வீட்டில் லைப்ரரியில வச்சு இவங்க எல்லாரையும் படிக்க சொல்றாங்க. அப்படிதான் இவங்க முதல்ல இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வராங்க. அப்போ உண்மையில வந்து அவங்க அப்பா அந்த மாதிரியான ஒரு ஆள் கிடையாது. பட் இவங்களை வந்து ஹீரோயினா காமிக்கணும்ன்றதுக்காக இந்த கேஸ்கல்ங்கிறவங்க அவங்க அப்பாவை வில்லனாங்க. அவர் பைத்தியக்காரத்தனமா நடந்துக்குவாரு, கொடுமைப்படுத்துவாரு, ரூடா நடந்துக்குவாரு, இவங்களை வெளியவே விட மாட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. மனிதர்களோட பழக்கமே இல்லாம இருந்ததுனால இவங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கதையை அவங்க கட்டமைக்கிறாங்க. இவங்களை புனிதப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. புனிதப்படுத்தணுங்கிறத விட இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற வேர்டு வந்து உண்மைதான் போல, ஆனா ரொம்ப அழகா இருந்தது அது படிக்கிறதுக்கு. இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு. என்னன்னா, இவங்களை சானிடைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சானிடைஸ் பண்ணாங்க அப்படின்னா, இவங்க பெண்ணுங்கிற அந்த லைன்ல இருந்து விலகி போனதுனால திரும்ப இவங்களை சானிடைஸ் பண்ணி அவங்க பெண் இமேஜ் கொடுத்தாங்க. இப்போ பெண்ணுக்கு என்ன இமேஜ் கொடுக்கணும் அப்படின்னா, இவங்க வந்து செல்ஃப் சாக்ரிஃபைஸிங்கா இருக்கணும், தனக்குன்னு எதுவுமே இல்லாம யாரோ ஒருத்தருக்காக தன் வாழ்க்கையவே அழிச்சுக்கிறவங்க மட்டும்தான் பெண், தியாகம் பண்றவங்க மட்டும்தான் பெண். இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அப்படி ஒரு அப்பாவுக்காக தன் வாழ்க்கையவே தியாகம் பண்ண விட்டாங்க. அப்போ அடைஞ்சு கிடக்கிற அந்த மனசுக்குள்ள வர நெகட்டிவான கருத்துக்களை இவங்க எழுதிட்டாங்க. ஆனா இவங்க உண்மையில அந்த மாதிரியானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி கேஸ்கல் ஒரு கதையை சொல்றாங்க. அதனால சார்லட் பிராண்டேவை இந்த சொசைட்டி ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த ஸ்டேஜா கேஸ்கலோட வந்ததுக்கு அப்புறமா அதுல ரொம்ப ஃபன்னியான எலிமெண்ட் என்னன்னா, தன்னோட பொண்ணை வந்து சொசைட்டி திட்டுது அப்படின்னு இறந்து போனதுக்கு அப்புறம் ஏத்துக்காம குறை சொல்றாங்களேன்னு போது அவங்க அப்பாவே கூப்பிட்டு தான் கேஸ்கலை எழுத சொல்றாரு. நீங்க என் பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியும், நீங்க ஃப்ரெண்டு, அதனால அவளோட பயோகிராஃபி நீங்க எழுதுங்க. நிறைய பேர் கேட்கறாங்க.
நீங்கள் எழுதுனா நேர்மையாக எழுதுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவர்கிட்ட கொடுக்கல. அந்த புக் பப்ளிஷ் ஆகும்போது கேஸ்கல் அங்கேருந்து வேற ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிக்கு ஆக்சுவலாக தப்பிச்சு போயிடுறாங்க. ஏன்னா இந்த புக் பப்ளிஷ் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு எதிர்ப்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல இருந்து ரொம்ப மாதங்கள் வெக்கேஷன் மாதிரி போயிட்டு அந்த ஹீட் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க திரும்ப அவங்க ஊருக்கே வரதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு இமேஜை வந்து உருவாக்கி வைக்கிறாங்க. அது ஒரு கேஸ்கலோட பார்வை வந்து நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா இதில் இன்னொரு வார்த்தை என்னன்னா, இந்த ஸ்பேர் உமன் எல்லாம் இந்த சொசைட்டியில் என்ன பண்ணுறது, அதுக்கான ஒரு மூவ்மெண்ட்டை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட பேசுறதா சொன்னாங்க. ஸ்பேர் உமன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல்யாணம் ஆகாமல் 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் ஸ்பேர், இந்த சொசைட்டிக்கு தேவையில்லை, எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க, இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒரு இது கொண்டு வரணும். இதெல்லாம் அவங்க சீரியஸாக நம்பி செஞ்சு என்னது 20 வயசுக்கு மேலே இருக்கும் ஸ்பேர் ஆகுங்கிறது நமக்கு ரொம்ப புரியவே இல்லை. முதல்ல எப்படி யோசிச்சுப்பாங்கன்னு கூட நமக்கு புரியல. இன்னைக்கு யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா ஃபெமினிசம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த இடத்துல சில இடங்கள்ல வந்து இந்த ஃபெமினிசம் அவங்க சொசைட்டிக்கு ரொம்ப தேவைதான் போல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பொதுவாக நான் அதை வந்து ஒரு ராங் ஆங்கிள் தான் சொல்லுவேன் நான். பட் இது படிக்கும்போது இவங்களோட சூழ்நிலை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபெமினிசம் தேவை போல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பெண் வந்து தன்னோட பசியில ஆரம்பிச்சு காதல், காமம், இந்த மாதிரி எந்த உணர்வுகளையும் வெளியே சொல்றது வந்து தப்பு அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க நினைக்கிறாங்க. அதை சானிடைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப விசித்திரமா இருந்தது. இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்களா பெண்களே அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஆணுக்கும் இந்த ஃபெமினிசம்னாலே ஈக்குவாலிட்டி, இந்த பக்கம் ஆம்பளை இந்த பக்கம் பொம்பளைங்கிற மாதிரி வச்சு நம்ம பார்க்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை. பிளேமை வந்து நம்ம சொசைட்டி மேலதான் போட வேண்டியிருக்கு. அதை ஏற்றுக்கிட்ட பெண்கள் மேல போட வேண்டியிருக்கு. ஆண் பெண்ங்கிற ரெண்டு போட்டி மாதிரி எனக்கு இது புரியல. இது வந்து சொசைட்டில ஒரு நார்ம்ஸ் இருக்கு. இப்போ நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஏன் பெண்கள் அடிமையா வச்சிருந்தாங்க, ஏன் இப்படி இருந்தாங்கிறதுலாம் நம்ம நிறைய புரிதல்களை சொல்லிட்டே வரோம் ஒரு சொசைட்டி. பட் பிளேமை யார் மேல தூக்கி போடணும் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு பெண்கள் மேலதான் போடணும் அப்படின்னு தோணுச்சு படிச்சு. ஸோ அந்த இடத்துல தான் அவங்க நிறைய அந்த பெண்களுக்கான உரிமைகள் பற்றி ஒரு 2 சாப்டர்ல வந்து இவங்க பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல அந்த கேஸ்கலோட பயோகிராஃபி வந்ததுக்கு அப்புறம் இது எந்த மாதிரியான ஒரு டர்ன் எடுக்குது அப்படின்னா, இவங்க 3 பேருமே இவங்களோட ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, பிரான்வெல் அப்படின்னு. அவங்க இவங்களதுல ரொம்ப முக்கியமானவர். வில்லன் ஆக்கும்போது ஒரு சைடு சில பேர் அண்ணனையும் அப்பாவையும் தான் வில்லன் ஆக்குறாங்க. இவங்க 3 பேரையும் நல்லவங்களா காட்டுறாங்க. அந்த பிரான்வெல் யாரு அப்படின்னா, இவங்க சின்ன வயசுல இருந்தே இந்த 4 பேருமே கவிதைகளும் கதைகளும் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஆங்கிரியா அப்படின்னு ஒரு கற்பனையான ஒரு உலகத்தை உருவாக்கி சார்லெட்டும் பிரான்வெல்ங்கிற அவங்க அண்ணன் அவங்களுக்கு நிறைய டாய் சோல்ஜர்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதை வச்சு அவங்களுக்குள்ள கதைகள் அவங்க உருவாக்கி சின்ன நோட் புக்ஸ்ல இருந்து இருக்கணும் ஒரு நம்ம கையை விட சின்னதான நோட் புக்ஸ்ல கதைகள் எல்லாம் எழுதி வச்சு இன்னுமே அங்க மியூசியம்ல அதெல்லாம் வச்சுருக்காங்க. சில சாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் அந்த குட்டி குட்டி புக்ல எழுதினாங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் படிக்கிறதுக்காக அந்த குட்டி குட்டி புக்ஸ்ல எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி அவங்க நிறைய கதைகளை 2 பேர் வந்து ஆங்கிரியான ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்குறாங்க. கடைசி 2 சிஸ்டர்ஸ் வந்து காண்டல்ங்கிற இன்னொரு கற்பனை உலகத்தை உருவாக்கி நிறைய கதைகள் எழுதிட்டே இருக்காங்க. இதுல இந்த சார்லஸ் பிராண்டேக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க ஹஸ்பண்டும் ஒரு பாஸ்டரா தான் இருக்காரு. ரொம்ப ரிலீஜியஸான ஒரு கிளர்ஜி மேன் தான் அவர். அப்போ அவர் வந்து இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த சொசைட்டியோடைய இந்த கோபம், இந்த கர்ஸ் எல்லாம் தாங்க முடியாம நிறைய ரெக்கார்ட்ஸ் அழிச்சிருக்காரு இவங்க எழுதின எல்லாருமே. சில ஃபெமினிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களோட லெட்டர்ஸை வச்சுதான் கேஸ்கல் நிறைய எழுதுறாங்க. அவங்க பயோகிராஃபி எழுதும்போது இவங்க 100கணக்கான லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களோட ஃபேமிலி. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் போய் இவங்க வாங்கிட்டு வந்து தான் அந்த பயோகிராஃபி அவங்க எழுதுறாங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து சில லெட்டர்ஸ் எல்லாம் நிறைய ஃபில்டர் பண்ணிட்டாரு, நிறைய எடிட் பண்ணி தான் கொடுத்தாரு, சிலதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. அப்போ வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் இமேஜ் தன்னோட ஒய்ஃப் வரதுல விருப்பம் இல்லைன்னு அவங்க சப்போர்ட் பண்றவங்க சொல்றாங்க. ஃபெமினிஸ்ட் அப்ரோச்சோட இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃப்ரீ வில்லோட இருந்த ரைட்டர்ஸ் அவங்க எல்லாரும் நம்ம வெளிப்படுத்திக்கிறதுக்கு பிரச்சனை இருந்த டைம்ல ரொம்ப தைரியமா ரைட்டர்ஸா வந்தவங்க அவங்க. அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்டாவே இருந்தாலும் அவருக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அவங்களோட எடிட் பண்றதுக்கு. அவங்க உயிரோட இருந்துன்னா இதை எடிட் பண்ணியிருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல ஹஸ்பண்ட் வந்து ஒரு மேல் ஷாவனிஸ்டாவும் ஒரு அத்துமீறலை செஞ்ச மாதிரியும் தான் நிறைய பேர் கருதுறாங்க. அது நமக்கு தெரியல. அது எதுக்காக எடிட் பண்ணாரு
காப்பாற்றுறதுக்கு எடிட் பண்ணாரா இல்லை தன்னோட இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்கான்றது நமக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி ஃபெமினிஸ்டான அப்ரோச் இருக்கிறவங்க வந்து அவரை திட்டுறாங்க, ஒரு பயங்கரமான அத்துமீறல் இது அப்படின்னு சொல்லி. சில பேர் ரொம்ப ப்ரொடெக்டிவான ஒரு ஹஸ்பண்ட் அவ்வளோதான், அதனால அதை நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பயோகிராஃபிஸ் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சு இது யூகேலேருந்து முதல்ல அமெரிக்காவில் தான் பாப்புலராக இருக்குது. பிளேயாக நிறைய எனாக்ட் பண்ணுறாங்க இவங்களோட கதைகள். நிறைய பேர் விதவிதமான பயோகிராஃபிஸ் எழுதுறாங்க. ரெண்டாவது ஸ்டெப்பாக கற்பனையா இந்த சிஸ்டர்ஸை வச்சு வேற நிறைய ஃபிக்ஷன்ஸ் வராங்க. பிராண்டே சிஸ்டர்ஸ்ன்றவங்க நிஜமான எழுத்தாளர்கள்ங்கிற இடத்துல இருந்து வேற நாவல்கள்ல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களா மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டெப்ல அவங்க உண்மை இல்லாம போயிடுறாங்க. உண்மையா இப்படி ஒரு ரைட்டர் இவங்களே சொல்லியிருக்காங்க, நான் அமெரிக்காவில் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் லிட்ரேச்சருக்கு சம்பந்தம் இல்லாத ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன். அவர் வந்து நீங்கள் என்ன எழுதிட்டு இருக்கீங்கன்னு கேட்டப்ப நான் இந்த மாதிரி இந்த சிஸ்டர்ஸ் பற்றி எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவங்க கதையில் வர்றவங்க இல்லையா நிஜமான்னு கேட்டாங்க. இன்னுமே நிறைய பேர் வந்து இவங்க ரியல் டைம் ரைட்டர்ஸாக தெரிஞ்சுக்கவே இல்லை. இவங்க கதையில் ஒரு கற்பனை கதாபாத்திரமாகவே அவங்கள மாற்றிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த கேஸ்களோட பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே மாறி வருது. அந்த கேஸ்கள் அவங்களை புனிதப்படுத்துறேன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போக நிறைய இடங்கள்ல ஒரு பெண்ணா எப்படி இருக்கணும் தெரியுமா, தன்னையே தியாகம் பண்ணிக்கிற சார்லட் பிராண்டே மாதிரி இருக்கணும், வாழ்க்கையவே தொலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிரேட் 50 கிரேட் விமன் ரைட்டர்ஸ், விமன்னா எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வர ஆரம்பிக்கும் போது இவங்க எல்லாருமே அதுல முக்கியமான இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால இவங்களை பேஸ் பண்ணி பிராண்டே மாதிரி ஒரு ஹீரோயின்னு நிறைய கதைகள் கூட இவங்க வந்து கற்பனை கதாபாத்திரமா மாற்றிட்டாங்க. இது செகண்ட் ஸ்டெப்பா நடக்கும். மூணாவது ஸ்டெப்பா என்ன நடந்ததுன்னா அதை படிக்க ஆரம்பிச்சப்போ இது என்ன ரெஃபரன்ஸ்னா சில பேர் டீட்டெயிலாக படிக்கும்போது ஓவியம் உண்மையா இருந்தவங்க அவங்கள வச்சு இந்த கதையை எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அந்த இடத்துல தான் வந்து பில்கிரிம்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க ஹேவர்த் அப்படிங்கிற யார்க்ஷயர்ல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் அவங்க. நிறைய பேர் வந்து இந்த லிட்ரேச்சருக்குள்ள ஈர்ப்பு இருக்கிறவங்க வெக்கேஷனுங்கும் போது ஒரு பில்கிரிம் பயணமா அந்த இடத்துக்கு வந்து போய் அவங்க வாழ்ந்த இடத்த நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடம் பயங்கரமா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனா அவங்களோட இடம் மாறிச்சு. ஆக்சுவலா இவங்க ஃபேமிலி இறந்ததுக்கு அப்புறம் அந்த சர்ச்சை ஒட்டின ஒரு மேன்ஷன்ல தான் இவங்க இருக்காங்க. அந்த இடத்துல அடுத்த பாஸ்டரா வரவர் அந்த மேன்ஷன்ல தங்கும்போது அவர் சொல்ற எனக்கு பெரிய தலைவலியா இருந்தது. அப்போ அவருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட்டை அவர் ரெனோவேட் பண்ணும்போது கேஸ் போடுறாங்க. இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங், இதை வந்து நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல வந்து டெவலப்மெண்ட் வர்றதை தடுக்கிற அளவுக்கு இவங்களோட ஃபேன் ஃபாலோவிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இது ஒரு கல்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டாங்க. பிராண்டே ஃபேன்ஸ் வந்து ஒரு பெரிய கல்ட்டாவே மாறினாங்க ஒரு பீரியட்ல. அந்த ஊருக்குள்ள வந்து ஆக்சுவலா கேஸ்களோட பயோகிராஃபில சொல்லியிருப்பாங்க, தனிமையில காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க, மனிதர்களே துணை இல்லாத இடத்துல, அதனாலதான் இவங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த பெண்கள் இருக்காங்கலாம் சொல்றாங்க. ஆனா அவங்க வீடு இருந்த அந்த ஏரியால கிட்டத்தட்ட 10-15 டெக்ஸ்டைல் மில்ஸ் இருக்கு. அங்க வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிட்டி இல்லையே ஒழிய அங்க மனிதர்கள் இல்லாத இடமெல்லாம் கிடையாது. கேஸ்கள் வந்து அதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட. அப்போ இதை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் அந்த ஊருக்குள்ள போகுது. அங்க வந்து ஒருத்தங்க சொல்றாங்க, நான் ஒரு புக் ஷாப் வச்சிருந்தேன், ஒரு லேடி வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு இவங்க கிட்ட சொன்னாங்க. இங்க வந்து அவங்க படிச்சதெல்லாம் உண்டு. நிறைய பேர் அந்த இடத்துல இருக்கிறவங்க படிக்கிறது தான் ஒரே என்டர்டெயின்மெண்ட். இது ஒரு ஃபேமஸ் புக் ஷாப்பா தொடங்கிச்சு. இன்னைக்கு வந்து இங்க வந்து சோப்ஸ் வித்துட்டு இருக்கோம், பர்த்திங் சால்ட்ஸ் வித்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா பிராண்டேங்கிற பேர்ல இன்னைக்கும் ரொம்ப ஃபேமஸா அவங்க பிஸ்கெட்ஸ் விற்கிறாங்க. பிராண்டேங்கிற பேர்ல வந்து பிஸ்கெட்ஸ் விற்கிறாங்க, சோப் விற்கிறாங்க. இவங்க வந்து ஒரு கல்ட்டா மாறி வெறும் ஒரு பிராண்டா மாறிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க உலகம் கூட தெரிஞ்சுட்டாங்க, ஆனா எழுத்துக்காக அவங்க தெரியப்படல. அவங்க வந்து ஒரு கேரிகேச்சர் மாதிரி ஆயிட்டாங்கிற ஒரு வருத்தம் அவங்கள நிஜமா புரிஞ்சுக்கிட்ட நிறைய பேருக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த சோப் வச்சிருக்கோம் அந்த கடையோட ஓனருக்கு தான் அந்த லேடி ரொம்ப அழுது வருத்தப்பட்டாங்க. இது இப்படி ஒரு அடையாளமா மாறும்னு நாங்க நினைக்கவே இல்லை. இதோட அடுத்து இந்த கல்ட் அப்படின்னு வரும்போதே கொஞ்சம் முத்தி போயிடும் எல்லாருக்குமே. ஸோ இந்த கல்ட்டுன்றது ஃபார்ம் ஆனோடனே இதோட அடுத்த ஸ்டெப் எங்க போகுது அப்படின்னா, ஒன்று புக்கு படித்த உடனே வந்து பிராண்டே சிம்பிள் போட்ட பிஸ்கெட் வாங்குறேன், பேனா வாங்குறேன், நோட் வாங்குறேன். இதை தாண்டி அடுத்தது வந்து ரெலிக்ஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டெப் போகிறாங்க. பிராண்டே யூஸ் பண்ண பேனா, அந்த சிஸ்டர்ஸ் எழுதின டேபிள், அவங்க எழுதின அவங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல இருக்கக்கூடிய பேப்பர்,
எழுதியிருக்காரு. அவங்க ரிலேட்டிவும் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் எனக்கு அவங்க ஃபேன்ஸோட டார்ச்சர் தாங்க முடியாமல் அவங்க எனக்கு எழுதின ஒரு லெட்டரை மடித்து துண்டு துண்டாக கட் பண்ணி ஒரு துண்டை நான் ஒருத்தருக்கு அனுப்பிச்சேன். அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க அவங்க ஃபேன்ஸ் வந்து. ஸோ இப்போ அவங்களுடைய இமேஜ் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனால் எதுக்காக ஃபேமஸ் ஆகணுமோ அதுக்காக அவங்க ஃபேமஸ் ஆகலை அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்கிறாங்க. உண்மையில அவங்க 3 பேர் இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா சந்தோஷப்பட்டுருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வருத்தப்பட்டுருப்பாங்க. தன்னை எப்படி அடையாளப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு கற்பனையாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கல்ட்டாக ஒருத்தர் அவங்க ஃபேன் ஃபாலோவிங் உருவாகுறாங்க. அப்புறம் அவங்களோட சீப்பு, பேனா, ரப்பர் இது மாதிரி மட்டுமே பயங்கர காஸ்ட்லியாக விற்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய முக்கியத்துவம் சுத்தமாக காணாமலே போகுது. 1990s அப்புறமா 2 லேடிஸ் வந்து எனக்கு நான் ரெஃபரன்ஸ் அப்படி சொல்கிறேன், அவங்க 2 புக் எழுதியிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பயோகிராஃபி மேலே வந்து அது அத்தனையும் படிச்சுட்டு அவங்க ஒரு பயோகிராஃபி எழுதியிருக்காங்க. அதுதான் க்ளோசஸ்ட் டு ட்ரூத் அப்படின்னு. இது வரைக்கும் அந்த எல்லாமே எல்லாமே கற்பனை தான். கடைசியாக வந்து 1994 ஒரு புக் வந்துருக்கு, 92 சம்திங் ஒரு 90s தான் 2 புக் வந்து. அந்த 2 புக்கும் தான் ஓரளவுக்கு உண்மை சார்ந்து இருக்கு. இதில் என்ன அப்படின்னா, இந்த பயோகிராஃபி எழுதுறதை பற்றி ஒரு சாப்டர் எழுதியிருக்காங்க. பயோகிராஃபிங்கிறது ஃபேக்ட்ஸை வச்சு க்ரானலாஜிக்கலாக அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கி எழுதுறவங்க போய் இவங்க இந்த சார்லட் பிராண்டே இறந்த அந்த டைமில் தான் இங்கிலீஷ் சொசைட்டியில் பயோகிராஃபிங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆகுது. அப்போ வந்து சைக்கோ பயோகிராஃபி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைல் வந்து உருவாகுது. என்ன அப்படின்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து டவின்சியோட அந்த மாதிரி ஒரு புக் எழுதியிருக்காரு. சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு குட்டி புக் தான், பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் அது வந்து சைக்கோ பயோகிராஃபிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா இறந்து போனவங்க நம்மளுக்கு நிறைய கேப்ஸ் இருக்குது. அந்த கேப்ஸை வந்து எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது அவங்களோட 5 வருஷம் பீரியட் ரெக்கார்ட்ஸில் கண்டுபிடிக்க முடியும். ஒரு 5 வருஷம் அவங்க காணாமல் போயிருப்பாங்க, ஆஃப் கிரிட்னு நீங்கள் சொல்கிற மாதிரி. அப்போ அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னா, கற்பனை வச்சு ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக சிக்மண்ட் ஃப்ராய்டோட தியரிஸை ஃபாலோ பண்ணுற சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அந்த 5 வருஷத்தை யூஸ் பண்ணி சைக்கோலாஜிக்கலாக அதை ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சைக்கோ பயோகிராஃபிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ வந்து இவங்க கிட்டத்தட்ட இந்த ரைட்டர்ஸ் எல்லாரையுமே வந்து மனநிலை சரியில்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நோய்கள் இருந்ததா சொல்லி ஒரு கதை வந்துச்சு. இப்படி வந்து அவங்க லைஃப்பை வந்து கண்ணாபின்னா டிசைட் பண்ணி சைக்கலாஜிக்கல் அப்ரோச் இப்படின்னு சொல்லி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் உள்ள வந்து கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே முழுசாக அவங்கள பற்றின ஒரு ஹானஸ்ட் பிக்சரை யாராலையுமே கொடுக்க முடியல. கடைசியாக எழுதுன 2 பேரால் தான். அதில் ஒருத்தங்க வந்து அந்த பிராண்டே மியூசியமில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணி அந்த ஆத்தென்டிக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கையாள முடிஞ்சு அந்த ஒரு பயோகிராஃபி அவங்க எழுதுறதுக்காக அவங்க 14 வருஷம் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை எவ்வளோ ஹானஸ்டாக எனக்கான ப்ரெஜுடைஸ் இல்லாமல் சொல்ல முடியுமோ அப்படி சொல்லணும் அப்படிங்கிற முயற்சி தான் அவங்க எழுதுனதாக சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற அவைலபிளாக இருக்கிற தப்பா ரைட்டா ரொம்ப ஃபேன்சியாக அந்த மாதிரி இருக்கிற அத்தனை புக்கையும் ரெஃபர் பண்ணி இவங்க இந்த புக்கை எழுதியிருக்காங்க. ஸோ இதில் மேஜராக இவங்க அந்த சார்லட் பிராண்டேங்கிறவங்க மட்டும்தான் எழுதியிருக்காங்க. இதில் வந்து 6 சாப்டருக்கு மேலே வந்து அந்த ஒரு சிஸ்டரை பற்றி எழுதியிருக்காங்க. மற்ற 2 பேருக்கு ஒரு சாப்டர் தான் எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபேமஸ் ஆகலை அப்படின்னு. எமிலி வந்து நான் சொன்ன மாதிரி அந்த உத்தரிங் ஹைஸில் ஒரு லவ் ஸ்டோரி. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து நான் சார் கூட சொன்னேன், டீனேஜில் வந்து பிடிக்கும், இப்போ பிடிக்குமா அப்படின்னு தெரியல அப்படின்னா ஹீத்கிளிஃப் அப்படிங்கிற ஒரு ஹீரோட பேர் வந்து ஹீத்கிளிஃப். அந்த புக் படித்தவங்க நிறைய பேருக்கு ஹீத்கிளிஃப் ரொம்ப வருஷம் ஹீரோவாகவே தெரியவா இருக்காங்க. அப்போ அந்த கேரக்டரை வந்து ஏன் ரசிக்கிறோம் அப்படிங்கும்போது இவங்க எல்லாருக்குமே இந்த சொசைட்டியோட நார்ம்ஸ்குள்ள ஃபிட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்போது ஃபிட் ஆகாத ஒருத்தங்களை நம்ம ஹீரோவாக பார்க்கலாம் அப்படின்னு. நான் அந்த ஆர்டிஸ்ட் பால் காகின் பற்றி பேசும்போது கூட தெரியுமா, நம்ம அவுட்காஸ்ட்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட நார்ம்ஸ்குள்ளே அவங்க வரமாட்டேங்கிறாங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். எதனால் அவங்க ஃபிட்டுன்னு ஆகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த இடத்துல இவங்களோட இந்த சைக்கோ பயோகிராஃபிங்கிற அப்ரோச் வந்து ஆக்சுவலாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் தான் இருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது தான் வந்து அங்கே அன்ரியலிஸ்டிக்கான சில விஷயங்களெல்லாம் அவங்க வந்து நுழைச்சிருக்காங்க. பட் ஹீத்கிளிஃப் மாதிரி கேரக்டர் எல்லாம் வெறும் ஃபேன்சியான ஒரு லவ் ஸ்டோரியாக மட்டும் பார்க்கலாமான்னு தெரியாது. நல்ல சைக்கலாஜிக்கல் அப்ரோச் அந்த இடத்துல இருக்கு. சொசைட்டி தன்னை அக்செப்ட் பண்ணிக்கலைன்னா ஒருத்தங்க எப்படி இருப்பாங்க. ஆக்சுவலாக இன்னொரு ஃபேமஸான ஒரு ரைட்டர், அவர் கொஞ்சம் குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கிறவர், அவர் கூட சொல்லியிருக்காரு, இவங்க 3 சிஸ்டர்ஸோட புக் வரும்போது அவங்க பிராங்கல்ங்கிறவர் வந்து
சக்ஸஸ் ஆக முடியல, சிஸ்டர் சக்ஸஸ் ஆகிடுறாங்க, அவரும் சீக்கிரம் இறந்துடுறாரு, அவர் ரொம்ப நல்லா வரையவும் செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவரோட ரைட்டிங்கை, மற்ற ஸ்டாண்டர்ட்ஸோட அவரால் கம்பீட் பண்ண முடியும். இவங்களுக்கு உமன்கிற ஒரு அட்ராக்ஷன் இருந்தது, அவருக்கு அதுவும் கிடையாது, அதனால அவரே ஏற்றுக்கல. அப்போ வந்து அவர் கொஞ்சம் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாரு, அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட பெயிண்டிங் மட்டும்தான் வந்து 3 சிஸ்டர்ஸ் அவர் வரைஞ்சது மட்டும்தான் இன்னைக்கு இவங்களோட முகமாக நமக்கு இருக்கிற பெயிண்டிங். அப்போ அவரும் குடிக்கிறாரு. இந்த சிஸ்டர்ஸோட கதை எல்லாத்துலேயுமே குடிப்பழக்கம் இருக்கிற, அதனால ஃபேமிலியும் அங்கே இருக்கிற விமனும் பாதிக்கப்படுறதை பற்றி ஒரு ஆங்கிள் எப்பவுமே இருக்கும். அப்போ அந்த ரைட்டர் வந்து சொல்றாரு, இந்த பெண்களுக்கு தேவைக்கு அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட்டை வைக்கிறாரு. அவர் எதுக்காக அந்த கமெண்ட்டை வச்சாருங்கிறத தாண்டி அந்த கமெண்ட் அவர் ஓப்பனா வைக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண்கள் எல்லாம் ட்ரக் அடிக்டா இருப்பாங்களோ, இப்படி கற்பனை நிறைய சேர்த்துட்டே போறாங்க. அவங்கள பத்தி நம்மளா என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லுவோம். அங்க நிறைய இன்செஸ்டான உறவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹிண்ட் மட்டும் பண்றாங்க, நேரடியா சொல்றது இல்லை. இவங்களை பத்தி எவ்வளவு கொச்சையா சொல்ல முடியுமோ அப்படி சொல்றாங்க. இல்லை ஆப்போசிட் சைட்ல நிக்கிறவங்க இவங்களை எவ்வளவு பயங்கரமா காட்ட முடியுமோ அப்படி காட்டுறாங்க. ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கே ஒழிய ஹானஸ்டா இல்லை. அப்போ ஒரு ரைட்டரை வச்சு எனக்கு இது பாதி படிக்கும் போது எனக்கு வச்சா இனிமே பயோகிராஃபி படிக்கலாமா வேண்டாமா, எதை நம்புறதுன்னே தெரியல. ஏன்னா ரைட்டருடைய மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறது. அப்போ ஒரு பயோகிராஃபியை எவ்வளவு தூரம் நம்பலாம் அப்படிங்கிற ஒரு குவெஸ்டன் வந்து இது படிக்கும் போது எனக்கு யார் எழுதியிருக்காங்கிற துரை சார் சொல்லுவாரு, யார் எழுதினாங்க அப்படின்னு கேட்பாரு. யார் எழுதினா என்னங்க பயோகிராஃபில பொய்யா சொல்ல முடியும்னு நான் கேட்பேன். தப்பு தப்பா வேற சொல்லுவாங்க. இதுல இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க யாருமே பொய் சொல்லல. ஏன்னா வந்து அவங்களுக்கு பொய் சொல்லிட்டாங்கன்னா அதனால நிறைய லீகல் இஷ்யூஸ் வரும். இதுலயுமே கேஸ்கலுக்கு வந்து 2-3 கேஸ் போடுறாங்க. அவங்க அண்ணனுக்கு வந்து கல்யாணமான ஒரு பெண்ணோட ஒரு காதல் இருக்குதுன்னு சொல்றாங்க, அந்த பெண் இவங்க மேல கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி சில லீகல் இஷ்யூஸ் எல்லாமும் வரும். ஸோ அதனால இவங்க யாருமே பொய் சொல்றது இல்லை. ஆனா அவங்க நின்று சொல்ற இடத்துல இருந்து அவங்க பார்வை மட்டும் சரியா இருக்காங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ நம்ம எந்த இடத்துல சார் சொன்ன மாதிரி அந்த ஈகிள்ஸ் வியூங்கிறது இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னொன்று அன்பயஸ்டா நம்ம சொல்றோமா, இப்போ கேஸ்கலுக்கே சார்லெட்டை பிடிச்சிருக்கிறது ஓகே, ஆனால் சார்லெட் எழுதுற எந்த விஷயமுமே கேஸ்கலுக்கு பிடிக்கல. ஒரு சக பெண் எழுத்தாளரை நம்ம சப்போர்ட் பண்ணணுங்கிறத தாண்டி அவங்க கேஸ்கல் வந்து சார்லெட் பிராண்டேயோட எழுத்துக்கள் பிடிக்கவே இல்லை. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அனுப்பிக்கிட்ட லெட்டர்ஸை பார்த்தோம்னா அவ்வளோ மோசமாக சார்லெட் பிராண்டே புக் எழுதியிருக்காங்க. ஆனால் என்னோட ஹீரோயின் கொண்டாடி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அப்போது புக்ஸ் பயோகிராஃபினால உண்மையாகவே ஒரு நம்பகத்தன்மை குறைச்சி போயிடுச்சு எனக்கு இந்த புக் படிக்கும் போது. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இது எப்படியெல்லாம் ஸ்டெப்பாக மாறி இவங்களோட புக்கை விட்டுட்டு இவங்க இம்பார்ட்டன்ஸ் பண்ணாங்க, லைம் லைட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க புக் வந்து அந்த சொசைட்டியில் நிறைய ரெவல்யூஷன்ஸை கொண்டு வந்த ஒரு புக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசி சிஸ்டரை தான் உண்மையில நம்ம சொசைட்டியில் கொண்டாட வேண்டிய ஒரு ரைட்டர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் லவ் ஸ்டோரிஸ் எழுதுறாங்க, அவங்களுடைய காதல் உணர்வுகளை சொல்லிட்டாங்க, அதையே வெளிப்படையாக சொன்னீங்கன்னு சொசைட்டி திட்டினாங்க, அதனால ஃபேமஸ் ஆனாங்க. பட் ஆன் பிராண்டே எழுதினது 2 புக்கு, அந்த 2 புக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த சொசைட்டியில் வரக்கூடிய ரிஃபார்ம்ஸ் என்னவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சில் தான் அவங்க எழுதுறாங்க. சப்போர்ட் இல்லாத ஒரு பொண்ணு அப்படிங்கும்போது சட்டமே அது தனியாக இருக்கக்கூடாதுன்னு எதிர்க்கிறது தப்புங்கிற ஆங்கிள் தான் அவங்க அங்கே வைக்கிறாங்க. அனிமல் க்ரூவல்ட்டி பற்றி அதில் சின்னதாக ஒரு சாப்டர் கூட அவங்களோட கதையில் இருக்கு. அவங்க கவர்னஸாக வேலை பார்க்குற ஒரு வீட்டில் ஒரு பையன் வந்து ரொம்ப ஸ்பாயில்டாக இருப்பாங்க அந்த குழந்தைங்க. அங்கே அனிமல்ஸை ரொம்ப க்ரூவலாக நடக்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாமும் பேசியிருப்பாங்க. ஸோ ஆன் பிராண்டே தான் இவங்கள்ட்ட சொசைட்டிக்கு தேவையான ஒரு மெச்சூர்டான ஒரு பார்வையை வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே படிக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். இன்ஃபேக்ட் இதை நான் படிச்சுட்டு போய் ஆன் பிராண்டேயோட புக் வேணும் அப்படின்னு தெரிஞ்சப்ப சார்லட் பிராண்டே கேட்குறீங்களா அப்படின்னாங்க. இல்லை ஆன் பிராண்டேன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அதெல்லாம் தெரியாது அப்படின்னாங்க. சார் புக் போய் புக் ஷாப்பில் நானே தேடி எடுத்துக்கிறேன்னு சொல்லி மேலே ஏறி எல்லாத்தையும் எடுத்து அங்கேருந்து 2 புக் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அவங்க ரொம்ப அன்பாப்புலராக இருக்காங்க. மற்ற 2 பேரும் ஜாலியாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தா போதும், அந்த சொசைட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா இது ஒரு மிரராக இருக்கும் இந்த 2 புக். பட் ஆன் பிராண்டே வந்து ஒரு ப்ராடரான ஒரு பார்வையோடு தான் எழுதியிருக்காங்க. அந்த ரைட்டரை வந்து நம்ம இன்றைக்குமே படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெச்சர்டான ரைட்டிங்காக தான் இருக்கிறதுலே யங்கஸ்ட் சிஸ்டரோட இருக்கு. பட் இது ஏன் அது பாப்புலர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ லாஸ்ட் சாப்டர் நான் குயிக்காக முடிச்சுக்கிறேன். ஸோ அந்த லாஸ்ட் சாப்டரில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்டிக் ஆஃப் த மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் அப்படிங்கிறது வந்து மிஸ்டிக் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய செல்ஃப் அந்த புரிதல் அது ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிற அந்த விஷயத்தை சொல்லும்போது அந்த இவங்களுடைய எழுத்து அந்த டைமுக்கு இவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்திருக்காங்க. இவங்களுடைய சிந்தனைகள்
இருந்திருக்கு, முற்போக்கா இருந்திருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது, இந்த செல்ஃப் க்ரோ ஆனது எப்படி இந்த சொசைட்டில அவங்களுக்கு அப்படிங்கும்போது அவங்க இருந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த இடம் தான் அவங்களோட மைனஸ் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. நிறைய ரைட்டர்ஸ் சொல்றாங்க என்ன அப்படின்னா, அந்த தனிமை இருக்கிறதும் அந்த அமைதி இருக்கிறதும் ஒரு ஹைலேண்ட்ல ஒரு புல்வெளியில ஒரு மலை மாதிரியான ஒரு பகுதியில் இருக்கிறது ஒரு செல்ஃபை க்ரூம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா, இல்லை தனிமைப்படுத்தும் போது ஒரு டார்மெண்டடான ஒரு மனிதனா அவங்க உருவாக்குமா அப்படிங்கும்போது சிட்டியில் இருக்கக்கூடிய டயர்டான பிஸி பீப்புளுக்கு அது ஒரு வெக்கேஷன் லொக்கேஷன் தான். நான் ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரதுக்காக போகிறேன் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனசு எப்படி இருக்கும், அது எப்படி ஒரு செல்ஃபாக க்ரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஆங்கிள்ஸை இப்போ கடைசி சாப்டர்ல வச்சுருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சொல்கிறத விட அது படிக்கும் போது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது சுனில் சார் சொன்னாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் இருக்கிறவங்களோட செல்ஃப் க்ரோத்துங்கிறது அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் தான் வந்தது. ஏன்னா நமக்கு பர்சனலாக அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ நிஜமாவே இவங்க சொல்கிற மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியை அந்த சாப்டர் டெவலப் பண்ணிடுச்சு. ஸோ அதுதான் அவங்களோட லாஸ்ட் சாப்டராக எழுதிருக்காங்க. ஸோ இதில் அவங்க புக்ஸை தாண்டி புக்ஸை விட இந்த ரைட்டர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளால அந்த டைம்லைன் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சு. ஆனால் நிறைய இடத்துல நம்ம அது பேசுறது இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் வருத்தம். அந்த சிலபஸில் வச்சு படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் காலேஜில் எனக்கு சொல்லலை. இது ஒரு லவ் ஸ்டோரி மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க, வேறு எதுவும் சொல்லி கொடுக்கல. ஸோ அது ஒரு